It's sponsored by Bimoto mobile app. வேகமாக ஓட்டிச் சென்றதால் வேகமாக சென்றுவிட்ட கல்லூரி மாணவர் விரட்டி விரட்டி ஓட்டி வந்து தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானதில் சம்பவ இடத்திலேயே பலி. கதறி துடிக்கும் பெற்றோர்கள், பதறிப்போன வாகன ஓட்டிகள். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த மதலாஞ்சேரி பாறை கொல்லை பகுதியை சேர்ந்தவர் கோகுல். வாணியம்பாடி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பொறியியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்த நிலையில் தனது நண்பர் நவீன் என்பவருடன் ஆம்பூர் பகுதியில் உள்ள மற்றொரு நண்பரை சந்திக்க இருவரும் இருசக்கர வாகனத்தில் சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது ஆம்பூர் அடுத்த சோலூர் பகுதியில் அதிவேகமாக பைக்கை ஓட்டி வந்ததாக விபத்தை பார்த்த அப்பகுதி மக்கள் போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் தேசிய நெடுஞ்சாலையின் நடுவில் உள்ள தடுப்பு சுவரில் தாறுமாறாக மோதி விபத்துக்குள்ளானதில் பொறியியல் கல்லூரி மாணவர் கோகுல் தலையில் பலத்த காயங்கள் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். தகவல் அறிந்த ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று படுகாயமடைந்த ஆபத்தான நிலையில் இருந்த நவீனை மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கோகுலின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். தங்களது ஆசை மகனை இழந்த துக்கத்தில் பெற்றோர் கதறி துடிப்பது காண்போரின் நெஞ்சை பதறச் செய்வதாயிருந்தது. படிச்சு முடிச்சவுடன் பல கோடி சம்பாதிக்கும் இளைஞர். 35 வயசுல தான் எல்லாம் வேலை வெட்டி கிடைச்சு வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் நிலையில் இந்த இளைஞர் 35 வயதில் 41 கோடி பணமும் பல வேற லெவல் முதலீடுகளுடனும் ஓய்வு பெற உள்ளதாக அறிவித்திருக்கிறார். இந்த முதலீடுகளை செய்து வாழ்க்கை முழுக்க பக்குவமா உட்கார்ந்து வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழலாம்னு உங்களுக்கும் ஆசையா? இந்த தொகுப்பை கேளுங்க. அமெரிக்காவின் கலிபோர்னியா ஆரஞ்ச் கவுண்டியில் வசிக்கும் நகுன்லி என்ற இளம் தொழில்நுட்பவியலாளர் பணத்தை சேமிப்பதை விட பங்குகளில் முதலீடு செய்வதன் முக்கியத்துவத்தை நன்கு அறிந்தவராக திகழ்கிறார். இது பற்றி அவர் பேசி வெளியாகியுள்ள தகவல்களில் தனது பெற்றோர் தனக்கு கூறிய ஆலோசனைகளின்படி வங்கி கணக்குகளில் பணத்தை சேமித்து வைக்கலாம், ஆனால் காலப்போக்கில் அவற்றின் மதிப்பு குறைந்துவிடும் என கூறியதை நன்கு சிந்தித்தாராம். இதனாலேயே இப்படி ஒரு முதலீட்டாளராகி இருப்பதாக பேசியிருக்கிறார். கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரியை முடித்த அவர் வேலை பார்த்து கொண்டே தன்னுடைய இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டா சயின்ஸ் முதுகலை பட்ட படிப்பையும் முடித்து நேராக அவர் வேலைக்கு சேர்ந்த இடமே கூகுளில் தான். இட்ஸ் பைமோட்டோ மொபைல் ஆப். இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான க்ளாசரிஸ் ஐட்டம்ஸ் அண்டு ப்ரொவிஷனல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு ஒன்ஸ் போய் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். ஸோ குறைந்த விலையிலே அவைலபிளாக இருக்குது. இதனுடைய அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.